எப்படியோ வீட்டுக்கு போனா என் புது மருமக கையில இன்னைக்கு டீ வச்சு குடிக்கணும். எப்படி பண்றா பார்க்கலாம். மருமகளே மருமகளே ஏந்திருமா, 8 மணி ஆகுது. ஒரு மாமியார் என்ற மரியாதை இருக்குதா பாரு. எப்படி மூச்சு இஸ்து இஸ்து தூங்குறா. மருமகளே ஏந்திரு. அத்தை எப்போ வந்தீங்க அத்தை? என்னடி இது அவதாரம்? நேற்று தான் கல்யாணம் ஆகி வந்து மறாத நாள் காலையில் பார்த்தா பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னுக்கிற. வீட்டில் நீ மட்டும் இல்லை, 3 ஆம்பளைங்க இருக்கிறாங்க. என்ன அறிவு இருக்கா உனக்கு? இல்லத்த, எனக்கு புடவை கட்டி ரூடியே இல்லை. நேற்று நான் ராத்திரி ரூமுக்குள்ளே வந்த உடனே எல்லாம் அவுத்து போட்டேன். நான் என்னால் முடியல அத்தை. பாருமா, என்னோட பெரிய மருமகளை பார்த்து கற்றுக்கோ. இந்த ரூடி எல்லாம் வச்சுக்காத இந்த வீட்டில். இங்கெல்லாம் சரி வராது சரியா? அவோ பகலும் ராத்திரி 24 hours அவள் சாரி தான் கட்டுவா. நீயும் அப்படிதான் கட்டி ஆகணும் சரியா? கட்ட வரலன்னா அவகிட்ட கட்டிக்கோ, இல்லைன்னா ஃபோனில் பார்த்து கற்றுக்கோ சரியா? உங்கள் வீட்டில் இந்த பழக்கம் கூட சொல்லி கொடுக்கலையா உனக்கு? சரி அத்தை, இனிமேல் போடவே கட்டிக்கிறேன். சரி, அங்கே சேர் மேலே பால் வச்சுருக்கேன், போயிட்டு எல்லாருக்கும் டீ வச்சு கொண்டு வா போ. அத்தை ஒரு நிமிஷம் அத்தை. என்ன அத்தை? எனக்கு ஒண்டிக்கு டீ போட்டு தான் எனக்கு பழக்கம். 6 பேருக்கு உங்கள் எல்லாருக்கும் போடுறதுக்கு எனக்கு அளவு தெரியாது அத்தை. சுத்தம், உனக்கு டீ கூட வைக்க வராதா? சரி, சுடுத்தண்ணியாச்சும் போட வருமா இல்லையா? இல்லை அத்தை, அதெல்லாம் போடுவேன். தெரிஞ்சு போச்சு, உனக்கு ஒரு வேலை சொல்லி கூட பிரயோஜனம் இல்லைன்னுட்டு. நான் என் பெரிய மருமகளே கூப்பிட்டுக்கிறேன். அம்மாடி மருமகளே த்ரிஷா, வாமா இங்க. அத்தை பாருடி, அங்க காலையில எப்படி குளிச்சு முடிச்சு புடவை கட்டிக்கின்னு எவ்வளோ அழகா வந்திருக்கா, பார்த்து கத்துக்கோ. அம்மாடி மருமகளே, கொஞ்சம் எல்லாருக்கும் டீ வச்சு கொண்டா மருமகளே. அவ்வளோ தானே அத்தை, அது ஏன் இப்படி கெஞ்சிருங்க? இதோ 5 நிமிஷத்துல கொண்டாட பாருங்க. பாரடிய மருமகளை 6 மணிக்கு எழுந்து வெளியே பெருக்கி வாசப்படியே கோல போட்டிருக்கா. நீ இன்னும் ஏந்து பல்லு கூட விளக்கல. மூஞ்சி பாரு. சரி, உங்க வீட்டுக்காரங்க என் பிள்ளைங்கடி? தெரியல அத்தை, நான் இப்போதான் ஏந்தேன். எப்படி தெரியும்? அவன் 5 மணிக்கு வேலைக்கு போறவன். அவனுக்கு ஏந்து சமைச்சு கொடுக்கலாம், நம்ம சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை. புது பொண்ணுன்னா புதுசபல அக்கறை இருக்கணுமா, அதைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறது. வந்து இடி தூங்குறதுக்கு இல்லை சரியா? என்ன இங்க ரொம்ப பேசுறாங்க. கல்யாணம் ஆகி அடுத்த நாள் எனக்கு இவ்வளோ பேச்சியா? இப்படி எல்லாம் கொடுமை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீட்டுக்கு மருமகளை வந்திருக்க மாட்டேனே. கடவுளே, இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா நெஞ்சு வலியே வந்துடும் எங்கள் அம்மாவுக்கு. நான் சொல்லவும் முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுறது?